ஹீரோவோட ரகடான லுக், அவர் அடிக்கடி யூஸ் பண்ற கூல் லிப், லிவ் இன் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக், இதையெல்லாம் ட்ரெய்லர்ல பார்க்கும்போது இந்த படமும் ஒரு ஆஸ் யூஷுவல் லவ் ஸ்டோரி தான் நினைக்கும் போது அங்கதான் ட்விஸ்ட். சிவாக்கும் மித்ராவுக்கும் நடுவுல இருக்கிற நட்பான காதல ஆடியன்ஸ்க்கு கவித்துவமா சொன்னது மட்டும் இல்லாம, நிலையில்லாத இந்த வாழ்க்கையில நாளைக்குன்னு ஒண்ணு இல்ல, இன்னைக்கே வாழ்க்கைய கொண்டாடி தீர்க்க வேண்டிய அவசியத்தை பத்தி அழுத்தமா சொல்லியிருக்கு இந்த படம். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம வீடாக்கிஸ்ல பேச போற படம் அஸ்வின் சந்திரசேகர் இயக்கத்துல சந்தோஷ் சோபன், மானசா வாரணாசி, யோகி பாபு, லிவிங்ஸ்டன், சுனில் ரெட்டி ஆகியோர் நடிப்புல வெளிவந்திருக்கும் கப்புள் ஃப்ரெண்ட்லி. இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்: இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்டீரியர் டெக்கரேஷன் ஃபீல்ட்ல சாதிக்கணுங்கிற ஆம்பிஷனோட திருச்சியில இருந்து சென்னைக்கு வராரு ஹீரோ சந்தோஷ் சோபன். சரியான வாய்ப்பு கிடைக்காம தடுமாறுறாரு. வறுமையை சமாளிக்க பார்ட் டைம் ஜாபா பைக் புல்லிங், 2 வீலர் ஓட்டிட்டு இருக்காரு. ஹீரோயின் மானசா வாரணாசி ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகணும்ன்ற கனவோட சென்னையில வேலை தேடிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் சந்தர்ப்ப சூழ்நிலையால மீட் பண்ணிக்கிறதோடு மட்டும் இல்லாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையால ஒரே வீட்டுல தங்குறாங்க. மானசா வாரணாசி பிரசன்ஸால சந்தோஷ் சோபன் கனவு நனவாகுது. அவர் நினைச்சபடி அவரோட ஃபீல்ட்ல சக்சஸ் ஆகுறாரு. 2 பேரோட கனவு வாழ்க்கை நிஜமான சந்தோஷத்துல காதலோடு லைஃப்ல டிராவல் பண்ணும்போது இவங்க பாதையில திடீர் தடை ஏற்படுது. அந்த தடை என்ன, அதனால பாதிக்கப்பட்ட இவங்களோட மகிழ்ச்சியான லவ் டிராவல் மறுபடியும் கண்டினியூ ஆச்சாங்கிறத அற்புதமான காதல் உணர்வோடு சொல்வதே கப்பிள் ஃப்ரெண்ட்லி. கேரக்டர் அனாலிசிஸ்: ஹீரோ சந்தோஷ் சோபன் தமிழுக்கு நியூ ஃபேஸா இருந்தாலும் தன்னோட ஆக்டிங் மூலியமா அந்த ஐடென்டிட்டியா மறைச்சு ஆடியன்ஸ் மனசுல ஈஸியா இடம் பிடிச்சிடுறாரு. வறுமையின் பிடியில சிக்கி தவிக்கும் போதும் சரி, தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் மூலியமா தன்னோட ஃபீல்ட்ல சாதிக்கும் போதும் சரி, அவரோட இயல்பான நடிப்பு அவரோட கதாபாத்திரத்துக்கு 200% நியாயம் சேர்த்திருக்கு. என் லைஃப்ல நான் எடுக்கிற டிசிஷன்ஸ் இருக்கே, ஒன்னு கூட ஒர்க் அவுட் ஆகல. ஹீரோயின் மானசா வாரணாசி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸால ஆச்சரியப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா ரசிக்க வைக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஆடியன்ஸை இதயம் கணத்து கண்கலக்க வைக்கிறாங்க. யோகி பாபு வரும் சீன்ஸ் குறைவா இருந்தாலும் அவரோட வழக்கமான டைமிங் டயலாக்ஸ் சிரிக்க வைக்குது. லிவிங்ஸ்டன், சுனில் ரெட்டி உள்ளிட்ட மற்ற ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் கதாபாத்திரங்களுக்கு பொருத்தமான தேர்வா இருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்: சினிமாட்டோகிராஃபர் தினேஷ் புருஷோத்தமன் பிராக்டிக்கல் மீறாத சீக்வன்ஸ் மூலியமா ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசிக்க வச்சிருக்காரு. ஹீரோ ஹீரோயின் 2 பேரோட காதல் மற்றும் கூடல் சீன்ஸ ரசனையோடு படமாக்கி இருக்காரு. ஆதித்யா ரவீந்திரனோட மியூசிக்ல சாங்ஸ் படத்தோட சோல்ஃபுல் மூமெண்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சிறப்பா வந்திருக்கு. கணேஷ் சிவாவோட கட்ஸ் அண்ட் இன்டர் கட்ஸ் படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். காதல் உணர்வுகளை மனசுக்கு நெருக்கமா காட்சிப்படுத்தி இருக்கிறதோடு மட்டும் இல்லாம நம்ம கூடவே இருக்கும் துணைக்கு தோள் கொடுத்து என்கரேஜ் பண்றது, சப்போர்ட்டிவா இருக்கிறது, லவ்வர்ஸா இருந்தாலும் சரி, கப்புள்ஸா இருந்தாலும் சரி, அவங்களோட மிகப்பெரிய கடமைன்னு ஞாபகப்படுத்திருக்காரு. லவ் ஸ்டோரியா இருந்தாலும் முன்னேற துடிக்கும் ஒவ்வொரு பெண்கள் ஃபேஸ் பண்ற போராட்டங்களை பத்தி பேசுற படமும் கூட. காலத்துக்கு ஏத்த மாதிரி காதலும் மாறிடுச்சான்னு நினைக்கிற நேரத்துல உண்மை காதல் என்னைக்கும் மாறாதுங்கிற உண்மையான உணர்வு பூர்வமான கிளைமேக்ஸ கொடுத்திருக்கும் டைரக்டர் அவர் சொல்ல வந்த விஷயத்த அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணி படத்தை கொண்டாட வச்சுட்டாரு. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்: ரியலிஸ்டிக் ரைட்டிங், மெச்சூர்ட் பெர்ஃபார்மன்ஸ், நான் மெலோட்ராமேட்டிக் அப்ரோச். தெலுங்கு படத்தோட டப்பிங் புல் இருக்கே அப்படின்ற எண்ணத்தை 2-3 சீன்ஸ்லயே மறக்க வச்சு நம்மள என்கேஜ்மெண்டா ஆக்கிடுது ஸ்கிரீன் பிளேவும் அண்ட் நரேஷன் ஸ்டைலும். பெண்ணோட வழியை புரிஞ்சுக்கிட்டு தள்ளி நிக்காம அந்த சிச்சுவேஷன்ல சப்போர்ட்டிவா கூட இருந்தாலே போதும், பெண்கள் தனக்கான தைரியத்தை ஈஸியா வர வச்சுப்பாங்கன்னு ஓங்கி உரைக்குது இந்த படம். ஒரு ஹக் கிடைக்குமா? ரீசெண்ட் டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் வித் லவ் மாதிரி படங்கள் ஃபீமேல் லீட்ஸோட கேரக்டர் ஆர்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணி அசத்துறாங்க யங் டைரக்டர்ஸ். இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்: மிட் போர்ஷன் ரிப்பீட்டேட்டிவ் ஃபீல். மத்தபடி இந்த படத்துல பெருசா குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது கொரியன் ஃபில்மான எ மொமெண்ட் டு ரிமெம்பர் த ஃபால்ட் ஆஃப் அவர் ஸ்டார்ஸ் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் சந்தோஷ் சோபனும் மானசா வாரணாசியும் ஸ்கிரீன்ல கொண்டு வரும் அந்த மேஜிக்கல் மொமெண்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தோட ஃபைனல் வேர்டிக்: கப்பிள் ஃப்ரெண்ட்லி, நிறைவான மற்றும் மனதில் நிற்கும் காதல் படம். இந்த படத்தோட ரேட்டிங் 4 out of 5. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இதே போல இன்னொரு மூவி ரிவ்யூ ஷோல நான் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வி சைனிங் ஆஃப். லவ் சாய்ஸா இல்ல நீடான்னு கேட்டா சொல்ல தெரியல, ஆனா ஃபேட்னு மட்டும் தெரியும்.